நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு UPSC தமிழ். UPSC சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். இது 4th பேட்ச்க்கான அட்மிஷன் சரிங்களா? 3 பேட்ச் நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு 4th பேட்ச்க்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈவினிங் பேட்ச் சரிங்களா? ஈவினிங் பேட்ச்க்கான அட்மிஷன் வந்து இருக்குது. கிளாஸஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 4/11/2024 ஓகேங்களா? நவம்பர் 4ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்க 2025 இல்லைனா UPSCக்கு 2026 2027 நீங்க தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் சரிங்களா? நீங்க 2025க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இதுதான் வந்து லாஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்க 2025க்கு நீங்க ஜாயின் பண்றது அப்படின்றது கடினம் சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்க 2025 தேர்வு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இன்னமே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு சரியா ஒரு 3 மாதங்கள் தான் இருக்கு. ஒரு 100 நாள்ல உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா? 2025 எக்ஸாமுக்கு UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து January 22 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, January 22 2025 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கான எக்ஸாம் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு May 25 உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ May 25 2025 உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்க நீங்கள் 2025க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியான டைம் அது சரிங்களா? ஸோ நிறையா பேர் உங்களுக்கு அக்டோபர் இந்த டைமில் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இது வந்து சரியான நேரம். நீங்கள் 2025 நீங்கள் UPSC வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட்சில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் சரிங்களா? ஸோ நீங்கள் 2026 2027 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நீங்கள் நிச்சயமாக இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கும் ஏற்ற மாதிரி இந்த பேட்ச் வந்து இருக்கும். ஓகே, ஸோ 2025 2026 2027 படிக்கிறவங்க UPSC படிக்கிறவங்க இந்த பேட்ச் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப லைவ் கிளாஸ் தான் சரிங்களா? இன்ட்ராக்டிவ் லைவ் கிளாஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜூமில் வந்து கிளாஸ் நடக்கும். நீங்கள் லைவாக என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டவுட்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் சரிங்களா? நோட்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். ஆனால் எக்ஸ்பிளனேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் வந்து இருக்கும். ஓகே, ஏன் ஆங்கிலம் இந்த இடத்துல வருது அப்படின்னா UPSC பொறுத்த வரைக்கும் பேசிக் இங்கிலீஷ் கண்டிப்பாக முக்கியம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேள்வித்தாள் ஒன்று ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹிந்தியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும் சரிங்களா? நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ப்ராப்பர் தமிழில் வந்து இருக்கும் சரிங்களா? ஸோ இது வந்து 4வது பேட்ச். இந்த பேட்ச்க்கான அட்மிஷன் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். கிளாஸ் டைமிங் என்ன, ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் டைமிங் அப்படின்னு பார்க்குறப்ப இது ஈவினிங் பேட்ச் உங்களுக்கு 6:30 9:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் சரிங்களா? ஸோ உங்களுக்கு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸ் இருக்கும். இந்த டைமில் வந்து கிளாஸ் இருக்கும். சண்டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து கிளாஸஸும், சண்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரத்தில் நடந்தது உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம முன்ன சொன்னபடி உங்களுக்கு இன்ட்ராக்டிவ் லைவ் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலுமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கிளாஸில் லைவாகவே நீங்கள் கேட்டுக்க முடியும். அதுக்கடுத்து ரெக்கார்டிங் அப்படின்றத நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் லீவ் எடுத்திருக்கீங்க, நீங்கள் ஆப்சென்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரெக்கார்டிங் வாங்கிக்கலாம் சரிங்களா? நீங்கள் டெய்லியுமே ரெக்கார்டிங் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் லைவ் இதுவே வந்து லைவ் கிளாஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக லைவில் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த பேட்சே கொண்டு வர்றோம். அப்போ நீங்கள் முடிஞ்சளவு என்ன பண்ணணும், லைவ் கிளாஸ் தான் நீங்கள் நிச்சயமாக வந்து வரணும். ஒரு எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம், இல்லை வேறு ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லைனா ஃபீவர் உடம்பு சரியில்லாமல் போகலாம். அந்த மாதிரி இருக்க டயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் லீவ் ஆப்சென்ட் ஆகிற டேஸில் நீங்கள் வந்து ரெக்கார்டிங் வாங்கிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், லைவ் கிளாஸ் தான் சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக லைவ் கிளாஸ் வந்து வரணும். லைவ் கிளாஸாக இது வந்து இருக்கும் சரிங்களா? அதுக்கடுத்து கிளாஸஸ் என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா UPSC எக்ஸாமுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் புக்ஸு, உங்களுக்கு தரமான ஸ்டாண்டர்ட் புக்ஸு, அஃபீஷியலான கவர்மெண்ட் சோர்சஸ் இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸ் இருக்கும் சரிங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு தரமானதாக இருக்கும். UPSC எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து Zoom அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த Zoom ஆப்பில் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் ஆகும் சரிங்களா? Zoom ஆப்பில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது வந்து இருக்கும், இன்ட்ராக்டிவ் கிளாஸாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சின்சியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, UPSC நல்லபடியாக நீங்கள் கிளியர் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக வந்திருக்கும். ரொம்ப பேசிக்ல இருந்து நம்ம முன்னாடியே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், மற்ற பேட்சோட வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேசிக்ல இருந்து இருக்கும் சரிங்களா? ரொம்ப அடிப்படையில் இருந்து இப்போ பாலிட்டி எடுக்கிறோம், இப்போ ஜாகிரஃபி எடுக்கிறோம் அப்படின்னாலுமே கூட ஜாகிரஃபியில் ரொம்ப பேசிக்ல இருந்து, இப்போ எக்கனாமிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே கூட எக்கனாமிக்ஸில் நம்ம சொன்னபடி எக்கனாமினா என்ன, எக்கனாமிக்ஸ்னா என்ன, நேஷனல் இன்கம்னா முதல்ல என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது பேசிக்ல இருந்து உங்களுக்கு ஹை லெவல் வரைக்கும் வந்து நிச்சயமாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸஸ் சின்சியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்திருக்கும். ஸோ யூடியூப்லேயுமே நிறைய கிளாஸஸ் இருக்குது. நான் கண்டக்ட் பண்ண கிளாஸே நிறையா வந்திருக்கு. நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் முதல்வனுக்கான
கிளாஸஸ்லாம் வந்து இருக்கும் சரிங்களா. நான் முதல்வன் எக்ஸாம்க்கான கிளாஸஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெமோ கிளாஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, டெமோ கிளாஸ் அப்படின்னா தனியாக உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல, கிளாஸஸ் ஆல்ரெடி மற்ற பேட்சஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த பேட்ச் கிளாஸஸ் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நான் முதல்வன் கிளாஸஸ் நம்ம சேனல்லே வந்து போட்டிருக்கோம், நிறையா கிளாஸஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையுமே கூட நீங்கள் பார்க்கலாம். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் தரமாக இருக்கும். ஓகேங்களா, டெமோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வேணும்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம், ஆனால் வகுப்புகள் பொறுத்த வரைக்கும் தரமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் 2025, 2026, 2027 இந்த ஆண்டுகளுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகே, நீங்கள் கல்லூரி முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் வந்து +1 படிக்கிறீங்க இல்லை +2 படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் எப்போ கல்லூரிக்கு வரீங்களோ நீங்கள் கண்டிப்பாக கல்லூரியில் நீங்கள் காலேஜில் என்ரோல் பண்ணியிருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ 2025க்கு இதுதான் வந்து லாஸ்ட் பேட்ச் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பேட்ச் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்ப இந்த பேட்சில் என்னென்ன பாடங்கள்லாம் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம், என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸுக்கு தேவையான கம்ப்ளீட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டுறோம். உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மொமெண்ட், நம்ம சுதந்திரம் வாங்கின அந்த ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம டீப்பாக படிக்கிற மாதிரி வந்திருக்கு, அதுவுமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன் ஜாகிரஃபியும் கவர் ஆயிரும், வேர்ல்டு ஜாகிரஃபியும் கவர் ஆயிரும். ஸோ ஃபிசிக்கல் ஜாகிரஃபி, எக்கனாமிக் ஜாகிரஃபி, ஹியூமன் ஜாகிரஃபி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஜாகிரஃபி உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஓகே, ஸோ பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேசிக்லேருந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த பாடம் வந்து கவர் ஆகும். அடுத்து இந்தியன் எக்கனாமி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கவர் ஆகும். சரிங்களா, அதுக்கடுத்து என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி இந்த பாடம் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஜென்ரல் சயின்ஸ் இந்த பாடம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த பாடம்லாம் ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பாடம். இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இது வந்து ஸ்டாட்டிக். ஓகே, இது நீங்கள் படித்தாதான், ஒரு செய்தித்தாள் படித்தா கூட என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக உங்களால் வந்து புரிஞ்சுக்கவே முடியும். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செய்தித்தாள் படிப்பாங்க. சரிங்களா, நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. நியூஸ் பேப்பர் படித்தாலும் ரொம்ப நேரம் ஆகும். எனக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்க 5 hours ஆகுது, எனக்கு வந்து 8 hours ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நாள் ஃபுல்லாக நான் செய்தித்தாள் மட்டும்தான் வச்சு உட்காந்துட்டு இருக்கேன், நியூஸ் பேப்பர் மட்டும் தான் நான் படிக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சரிங்களா, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா நமக்கு ஸ்டாட்டிக் தெரியாததுனால தான். இப்போ உங்களுக்கு எக்கனாமியில் இப்போ ரெப்போ ரேட் பற்றி ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெப்போ ரேட் வந்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லைனா டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்பிஐ சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரெப்போ ரேட்னா நமக்கு என்னென்னு தெரியணும், அந்த குறுகிய கால வட்டி அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னு தெரியணும். சரிங்களா, அதுக்கு முதல்ல ஆர்பிஐனா என்ன, இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க், இது கம்ப்ளீட் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு பாலிட்டி இருக்குது. பாலிட்டியில் உங்களுக்கு ஒரு டிபிஎஸ்பி பற்றி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி பேசுகிறாங்க, இல்லைனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வருது, இல்லைனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வருது, ஒரு எலெக்ஷன் நடக்குது. சரிங்களா, அது வந்து ஒன்று பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு பார்லிமெண்ட்னா என்னன்னு தெரியணும். இந்த இடத்துல பார்லிமெண்ட்னா என்ன, பார்லிமெண்ட்ல உங்களுக்கு வந்து லோக்சபா எலெக்ஷனா, ராஜ்யசபா எலெக்ஷனா எல்லாமே நமக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா, நீங்கள் செய்தித்தாள் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து லோக்சபா எலெக்ஷன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இல்லைனா ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து இங்கே நடக்குது, இவங்க வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தான் இருக்கும். அப்போ உங்கள் செய்தித்தாள் படிக்கிறப்ப என்ன பார்ப்பீங்க, லோக்சபா எலெக்ஷன் இல்லைனா வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ராஜ்யசபானா முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், லோக்சபானா முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பார்லிமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த பார்லிமெண்ட் முதல்ல எதுக்கு இந்தியாவில் இருக்குது, இவங்களுடைய வேலை என்ன, இதில் இருக்கவங்க யாரு, பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ எம்பி, இவங்களை நம்ம எம்பின்னு சொல்கிறோம். அப்போ இவங்களுக்கான பணிகள் என்ன, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, அப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியும். அதே மாதிரி ஜாகிரஃபி படிக்கிறீங்க, ஒரு மான்சூன் பற்றி ஒன்று வந்திருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பேசிக் தெரிஞ்சாதான் நியூஸ் பேப்பர் நீங்கள் வந்து படிக்க முடியும். சரிங்களா, அப்போ நீங்கள் ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங்காக செய்தித்தாள் படிக்கிற டைமிங் உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஓகேங்களா, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னாவே என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டாட்டிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கணும். ஓகே, ஸோ அந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் உங்களுக்கு இந்த நம்ம பேட்சில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் லெவலில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் ஆகும். சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த பேட்சில் வந்து கவர் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிஎஸ், இன்னொரு பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து CSAT. சரிங்களா,
அப்போ இப்போ நான் சொல்ல எல்லாமே வந்து ஜிஎஸ்க்கான சிலபஸ். அப்போ ஜிஎஸ்க்கான சிலபஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகுது. ஓகே, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிசாட் நம்ம இந்த பேட்சில் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? சிசாட் பொறுத்த வரைக்கும் ரீசனிங், ஆப்டிடியூட் இதுல இருந்துலாம் கேள்வி கேட்பாங்க. சிசாட் அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷன் பேப்பர் தான். இருந்தாலுமே இதுலையும் நம்ம பாஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதில் நம்ம பாஸ் பண்ணாதான், சிசாட்டில் கிளியர் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ் நீங்கள் சிசாட்டில் கிளியர் ஆனால் தான் உங்களுக்கு ஜிஎஸ்ல நீங்கள் அந்த கட் ஆஃப் வந்தாலுமே கூட பிரயோஜனமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம பேசிக் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, சிசாட்னா என்ன, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் இருக்குது. இது ஜிஎஸ் பேப்பர், சிசாட் பேப்பர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், அதை சார்ந்த எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாம் இல்லாமல் ரீசனிங் என்ன பண்ணுறோம் இந்த பேட்சில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கவர் ஆகக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ் பேட்சாக இது வந்து இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்குறப்ப இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் இந்த சிசாட்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடத்துக்கு நீங்கள் அகாடமி, நீங்கள் பெரிய பெரிய அகாடமி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஒரு பாடத்துக்கே உங்களுக்கு ஒரு 20,000 25,000, குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ஒரு 25 வரைக்கும் வந்து வரும். சரிங்களா? எதுக்கு இந்த ஒரு பாடத்துக்கே உங்களுக்கு அந்த ஃபீஸ் வந்து கேட்பாங்க. இதில் இருக்க ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் பாலிட்டி கோர்ஸ் போனீங்கன்னா கூட உங்களுக்கு 10,000 இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 lakhs கூட வந்து வரும். ஆனால் உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது. நீங்கள் எங்கே படித்தாலும் பாடன்றது ஒன்று தான். சரிங்களா? நம்ம உங்களுக்கு தரமான பாடமாகவும் கொடுக்குறோம். ப்ளஸ் ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் தான் நம்ம நிறைய ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். சின்சியரான ஆஸ்பிரண்ட் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 19,999 தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸோ இந்த ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் லெசன்ஸ் உங்களுக்கு ஜிஎஸ்ல எல்லாமே வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு சிசாட் வந்துடுது. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகுது. டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பேட்ச் உங்களுக்கு ஸோ ரொம்ப கம்மி ப்ரைஸில், அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த பேட்ச் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு November 4, 2024 ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டேட் வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்கள் லாஸ்ட்டாக November 4 தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் கிளாஸ் வந்து சீக்கிரமாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து என்ன பண்ணலாம், நிச்சயமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் November 4 வரைக்கும், ஸோ பேட்ச் வந்து November 4 தான் ஸ்டார்ட் ஆகுது, அன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு நாளோட கரண்ட் அஃபேர்ஸே நிறையா இருக்கும். ஓகே, அப்போ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கடத்துரும். இந்த ஸ்டாட்டிக் போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், ஜென்ரல் சயின்ஸ், சிசாட் இதெல்லாம் உங்களுக்கு இந்த November 4 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வந்துடும். சரிங்களா? இந்த பேட்சோட டியூரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 6 to 8 months வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ 2025க்கும் இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த பேட்ச் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் 2025க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும், 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும், 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கான ஒரு தரமான ஒரு கரெக்டான பேட்சாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நம்ம வந்து அட்மிஷன் கொடுப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்ம், இதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ம் சென்ட் பண்ணுவோம். அந்த ஃபார்மில் உங்களுக்கு பேசிக் டீல்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் பேர், ஸோ எல்லா டீல்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டீல்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஏன் அப்படின்னா ஏன் அந்த ஃபார்ம் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அகாடமி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு அகாடமியில் படிக்காமல் கூட என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இவங்க இங்கே தான் படித்தாங்க அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சி கிளியர் பண்ண அப்புறம் போடுறாங்க. ஓகேங்களா? அதனால் கவர்மெண்ட்டில் நிறையா வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ஃபியூச்சரில் நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறீங்க, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் நம்மள்ட்ட தான் படிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் நீங்கள் வந்து நம்மள்ட்ட தான் படிச்சிங்க நாங்கள் சொல்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சொல்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஆதாரம் தேவை. சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ உங்களுக்கான தகவல்கள் நம்மள்ட்ட வந்து இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் கரெக்டாக வந்து இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் அந்த ஃபார்ம் கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எல்லா டீல்ஸுமே கேட்பாங்க. அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களை தனியாக ஒரு குரூப்பில் ஒரு ஆப் உங்களுக்கு வந்து நம்ம கொடுப்போம். அந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டீல்ஸ் உங்களுக்கு கிளாஸ் பொறுத்த எல்லா டீல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்லேயே வந்துடும். ஓகே, ஸோ கிளாஸ்க்கான லிங்க்கு, டெஸ்ட் லிங்க்கு, உங்களுக்கான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்கள் எனக்கு இந்த நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்லுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலுமே கூட நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் நம்ம ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன்.
ஸோ நிறைய போஸ்ட்லாம் போகிறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம்லையும் நம்ம நிறையா போஸ்ட்டு யூபிஎஸ்சி மற்ற தேர்வுகளுக்கான முக்கியமான எக்ஸாம்க்கான அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுக்குறோம். நீங்கள் டெலகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய நம்பர். இந்த பேட்ச் மட்டும் இல்லாமல் வேறு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது, யூபிஎஸ்சிக்கு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் டவுட் வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூபிஎஸ்சி சார்ந்து நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ இந்த நம்பரில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஸோ வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.